சுவிஸ் நாட்டில் நீண்ட காலம் இருந்த முதியவர் ஒருவர் யாழ்ப்பாணம் வந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டு அவரது நகைகள், பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடையவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்து கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் தொடர்பு கொள்ள முடியாத குடும்பத்தார் நேற்றைய தினம் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இந்நிலையில் மானிப்பாய் போலீசார் வீட்டுக்கு சென்ற போது துர்நாற்றம் வீசியுள்ளது. இதையடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டுக்காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. கேமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் தேதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சேதமாக்கிய பின்னர் படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.